வணக்கம் சகோ. நீங்கள் மாதத்தில் ஒரு நாளாவது வெளியில் ஹோட்டலில் போய் ரிலாக்ஸாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு ஆளா? உங்களுக்கு பிரியாணி புரோட்டானா ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், பிரியாணி புரோட்டா சம்மந்தமான விஷயங்களை எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு 7 முக்கியமான வார்த்தைகளை கற்றுக்க போகிறோம். இந்த 7 முக்கியமான வார்த்தையுமே நம்ம லைஃப்பில் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு. ஸோ அந்த 7 வார்த்தையையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஹோட்டலுக்குள்ளே போகலாம். ஹோட்டலுக்குள்ளே போனோன்னு என்ன சொல்லுவாங்க? வாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி தானே? அதுக்கு நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணலாம். எனக்கு 2 விஷயம் தேவைப்படுது. புரோட்டாவும் பிரியாணி சாப்பிட்ணும். அதுக்கு நான் என்ன சொல்லணும்? ஐ வாண்ட் பிரியாணி, எனக்கு பிரியாணி வேணும். ஐ வாண்ட் பரோட்டா, எனக்கு பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த 2 வாக்கியங்களையும் தனித்தனியாக சொல்லாமல் ஒரே வாக்கியமாகவும் சொல்லலாம். ஐ வாண்ட் பிரியாணி அண்ட் ஐ வாண்ட் பரோட்டான்னு சொல்லலாம். இதை இன்னும் சுருக்கியும் சொல்லலாம். ஐ வாண்ட் பிரியாணி அண்ட் பரோட்டா, எனக்கு பிரியாணியும் பரோட்டாவும் வேணும்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரியாணியும் பரோட்டாவும் எங்களுக்கு மதியானத்துக்கு மேலே தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம், இப்போதைக்கு இட்லியும் தோசை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகிப்போச்சு? எனக்கு பிரியாணியும் வேணாம் பரோட்டாவும் வேணான்னு முடிவாகி போச்சு. அதை நான் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? முதல் பிரியாணியும் வேணும் பரோட்டாவும் வேணும்னு சொன்னேன். இப்போ எனக்கு பிரியாணியும் வேணாம் பரோட்டாவும் வேணாங்கிறத நான் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? பிரியாணி வேணாம் பரோட்டா வேணான்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாகுது. சென்டென்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகே, ஐ வாண்ட் பிரியாணி, வாண்ட்னு தான் வருது, டோன்ட் வாண்ட்டுன்னு வரல. ஐ டோன்ட் வாண்ட் பிரியாணி, ஐ டோன்ட் வாண்ட் பரோட்டா, எனக்கு பிரியாணி வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் பிரியாணி, ஐ டோன்ட் வாண்ட் பரோட்டா, எனக்கு பரோட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வாக்கியங்களையும் ஒன்றாவும் சேர்த்து சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் பிரியாணி நார் டூ ஐ வாண்ட் பரோட்டா, நார் டூ ஐ வாண்ட் பரோட்டா, எனக்கு பிரியாணியும் வேணாம் பரோட்டாவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு 2 வார்த்தைகளையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரும் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டில் எக்ஸாம்பிள் இருக்குது, இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக அது புரியும். பிரியாணியும் பரோட்டாவும் மதியானத்துக்கு போயிடுச்சு. இப்போ காலையில் என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குது? இட்லி இருக்கும் தோசை இருக்கும். எனக்கு இட்லி கொண்டு வாங்க இல்லைன்னா தோசை கொண்டு வாங்கன்னு நான் சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ வாண்ட் இட்லி, ஐ வாண்ட் தோசைன்னு சொல்லக்கூடாது. ஐ வாண்ட் இட்லி அல்லது அப்படிங்கிறதுக்கு ஆர் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் இட்லி ஆர் ஐ வாண்ட் தோசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஐ வாண்ட் இட்லி ஆர் தோசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஐ வாண்ட் இட்லி ஆர் தோசா. ஓகே, இட்லியும் தோசை அப்படிங்கிறப்ப ஃபைனலாக ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக எனக்கு இட்லி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஐ ஆர்டர்ட் இட்லி, எனக்கு இட்லி கொண்டு வாங்கன்னு நான் சொல்லியாச்சு. ஆனால் அவங்க எனக்கு என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? சப்பாத்தி. நான் சொன்னது ஒன்று, நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் பட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஆர்டர்ட் இட்லி, தே கேவ் மீ சப்பாத்தி. இது 2ஐயும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா ஐ ஆர்டர்ட் இட்லி பட் தே கேவ் மீ சப்பாத்தி. நான் ஆர்டர் பண்ணது இட்லி, ஆனால் எனக்கு அவங்க கொடுத்தது சப்பாத்தி. ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்க வேண்டிய இடங்களில் நீங்கள் பட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். எனக்காக சப்பாத்தி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவன் தோசை ஆர்டர் பண்ணான். மை ஃப்ரெண்ட் ஆர்டர்டு தோசா, ஹீ லைக்டு தோசா. அவனுக்கு தோசை பிடிக்கும் என்ற காரணத்தினால அவனுக்கு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான். ஓகே, இதை இங்கிலீஷில் 2ஐயும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா ஹீ ஆர்டர்டு தோசா ஃபார் ஹீ லைக்டு தோசா. மை ஃப்ரெண்ட் ஆர்டர்டு தோசா ஃபார் ஹீ லைக்டு தோசா. அவனுக்கு தோசை பிடிக்கும் என்ற காரணத்தினால அவன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான். அவனுக்கு சரியாக தோசையவே சர்வ் பண்ணாங்க. ஸோ ஹீ ஆர்டர்டு தோசா, தே கேவ் ஹிம் தோசா. அவன் தோசை ஆர்டர் பண்ணால் அதனால். ஸோ அப்படின்னா அதனால், அந்த காரணத்தினால் அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் அப்படின்னு மட்டும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சோன்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தலாம். ஹி ஆர்டர்டு தோசா ஸோ தே கேவ் ஹிம் தோசா. அவன் என் ஃப்ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணான், அதனால் அவனுக்கு தோசை கொண்டு வந்து கொடுத்தீங்க. நான் இட்லி ஆர்டர் பண்ணனே, இருந்தும் ஏன் எனக்கு சப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்தீங்க? இருந்தும் ஏன் எனக்கு சப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்தீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் நான் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஆர்டர்ட் இட்லி எட், இருந்தும் தே கேவ் மீ சப்பாத்தி, இருந்தும் அவங்க எனக்கு சப்பாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ பார்த்த இந்த 7 வார்த்தைகளையும் இந்த ஒரு டேபிள் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சுருக்கமாக பார்க்கலாம். ஐ ஆர்டர்டு பிரியாணி அண்ட் பரோட்டா. நான் பிரியாணி வேணும் பரோட்டா வேணும்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஐ குட் ஆர்டர் பிரியாணி ஆர் பரோட்டா. எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ண முடியும் இல்லாட்டினா பரோட்டா ஆர்டர் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை வந்துச்சு. அதனால் நான் பிரியாணியை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன். ஐ ஆர்டர்டு பிரியாணி, எனக்கு பிரியாணி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன். ஆனால் நான் கேட்டதுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் தே கேவ் மீ பரோட்டா. நான் ஆர்டர் பண்ணது பிரியாணி, ஐ ஆர்டர்டு பிரியாணி பட் தே கேவ் மீ பரோட்டா. அதாவது பிரியாணி கேட்டும் பரோட்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா ஐ ஆர்டர்டு பிரியாணி, நான் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன், எட் இருந்தும் தே கேவ் மீ பரோட்டா, இருந்தும் எனக்கு பரோட்டா தான்
கொடுத்தாங்க. மை பிரதர் இஸ் அ பிரியாணி லவர். எங்கள் அண்ணன் பிரியாணினா உயிரை விட்டுருவான். அந்த மாதிரி பிரியாணினா உயிரை விடுற ஒரு ஆள். அதனால் அவன் பிரியாணி ஆர்டர் பண்ணான். ஹி ஆர்டர்டு பிரியாணி. அந்த காரணத்தினால அவன் பிரியாணி ஆர்டர் பண்ணான். அவனுக்கு சரியாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. மை பிரதர் ஆர்டர்டு பிரியாணி, ஸோ தே கேவ் ஹிம் பிரியாணி. அதனால் அவனுக்கு பிரியாணி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன், அவன் பிரியாணி ஆர்டர் பண்ணல, புரோட்டாவும் ஆர்டர் பண்ணல. இது எப்படி சொல்கிறது? மை ஃப்ரெண்டு டிட் நாட் ஆர்டர் பிரியாணி நார் டிட் ஹி ஆர்டர் புரோட்டா. மை ஃப்ரெண்ட் டிட் நாட் ஆர்டர் பிரியாணி நார் டிட் ஹி ஆர்டர் பரோட்டா. இதையும் ஆர்டர் பண்ணல, அதையும் ஆர்டர் பண்ணல. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாட்டுங்கிறதுக்கு பதில் நாருங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. டிட்டுங்கிற ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, அண்டுங்கிற வேர்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும்ல? இந்த இருக்க வார்த்தைகளை ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு அண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சேர்த்து பாருங்கள். ஐ லைக் பரோட்டா, ஐ லைக் பிரியாணி. இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும்னா எந்த வேர்டை யூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். ஹி வாண்ட்ஸ் டு ஈட், ஹி வாண்ட்ஸ் டு ஸ்லீப். இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும். அஜய் வில் ப்ளே கிரிக்கெட், விஜய் வில் ப்ளே ஃபுட்பால். இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. நான் ஆன்சரை கடைசியில் கொடுக்குறேன், நீங்கள் ஆன்சரை கடைசியில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பட்டுனா நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமா இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம பட்டுங்கிற ஒரு விட யூஸ் பண்ணணும். ஹி டிட் நாட் ஸ்டடி வெல். அவன் நல்லாவே படிக்கல. ஹி பாஸ்டு த எக்ஸாம். ஆனால் பையவைக்கு பாஸ் பண்ணிட்டான். ஹி பாஸ்டு த எக்ஸாம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? சி ஸ்டடிடு வெல். இவன் நல்லா தான் படித்தா. சி ஃபெயில்டு த எக்ஸாம். எக்ஸாமில் ஃபெயில் ஆகி போயிட்டா. இது எப்படி சொல்லணும்? ராஜு ட்ரைடு டு கோ தேர். ராஜு அங்கே போகணும், நல்லா ட்ரை பண்ணான். ஹி மிஸ்ட் த பஸ். ஆனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டான். இது எப்படி சொல்லணுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணணும்? இதனால் அது நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஸோங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். ஹீ டிட் நாட் ஸ்டடி வெல். அவன் நல்லா படிக்கலை. ஹி ஃபெயில்டு த எக்ஸாம். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். ஷீ ஸ்டடிடு வெல். நல்லா படித்தா. சி பாஸ்டு த எக்ஸாம். எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா. ராஜு ட்ரைடு டு கேட்ச் த பால். பந்தை பிடிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஹீ காட் த பால். அந்த பந்தை பிடிச்சிட்டான். இதை எப்படி சொல்லணும்? எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகும்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். ஹீ டிட் நாட் ஸ்டடி வெல், ஹீ பாஸ்டு த எக்ஸாம். இருந்தும் அவன் பாஸ் பண்ணிட்டான். படிக்கவே இல்லை, இருந்தும் பாஸ் பண்ணிட்டான். சி ஸ்டடிடு வெல். நல்லா படித்தா, இருந்தும் ஃபெயில் ஆகிட்டா. சி ஃபெயில்டு த எக்ஸாம். ராஜு ட்ரைடு டு கேட்ச் த பால், ஹி மிஸ்டு த பால். ராஜு பந்தை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுனா, இருந்தும் ஹி மிஸ்டு த பால் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் அப்படின்னா இதனால அது நடந்தது அப்படிங்கிறதுக்காக ஃபார்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். தே சேவ்டு மணி. அவர்கள் பணத்தை சேமித்தார்கள். தே வாண்டட் டு பில்ட் எ ஹவுஸ். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பணத்தை சேமித்தார்கள். ஹி வாண்டட் டு டேக் ரெஸ்ட். அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்பினான். ஹி ஒர்க்ட் ஹார்ட். ரொம்ப கடினமாக உழைத்ததுனால. ஷீ ஸ்கிப்ட் லஞ்ச். அவள் லஞ்ச் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிட்டா. சி வாஸ் நாட் ஹங்க்ரி. அவளுக்கு பசிக்கலை. இதில் எந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த காரணத்தினால இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் அப்படின்னா இது அல்லது அது அப்படிங்கிற இடங்கள் ஆர்ங்கிற ஒரு விட யூஸ் பண்ணணும். யூ மே ஆர்டர் டீ. உனக்கு டீ வேணும்னா டீ ஆர்டர் பண்ணு. யூ மே ஆர்டர் காஃபி. இல்லைன்னா காஃபி ஆர்டர் பண்ணு. இதில் ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அவள் டேப்லெட் வாங்குவா, இல்லாட்டா லேப்டாப் வாங்குவா அப்படிங்கிறத ஷி வில் பை டேப்லெட், ஷீ வில் பை லேப்டாப். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்குவா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ வில் கோ டு த பார்க். அவன் பார்க்குக்கு போவான். ஹீ வில் கோ டு த கிரவுண்ட். அவன் கிரவுண்டுக்கு போவான். இது ரெண்டையும் ஒரே வாக்கியங்களில் இதுக்கு போவான் இல்லைன்னா அதுக்கு போவான்ங்கிறத எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே போவான் அல்லது அங்கே போவான்ங்கிறதுக்கு ஆறுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணணும். நாருங்கிற ஒரு வேர்டை இங்கேயும் போக மாட்டான், அங்கேயும் போக மாட்டான், இதுவும் நடக்காது அதுவும் நடக்காதுங்கிற சூழ்நிலைகளில் நம்ம நாருங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும்னு கேட்டால் மொத்தம் ஒரு 4 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபுல் ஸ்டாப்பை கமாவை மாற்றிடணும். அதுக்கு பக்கத்தில் நார் அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்த்துடணும். ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுடணும். செகண்ட் சென்டென்ஸில் இருக்க அந்த நாட்டுங்கிற வேர்டை எடுத்துடணும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல் ஸ்டாப்புக்கு பதில் கமா போடணும். அந்த கமாவுக்கு பக்கத்தில் நாருங்கிற ஒரு வேர்டை சேர்க்கணும். ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து செகண்ட் சென்டென்ஸில் இருக்க அந்த நாட்டுங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாரை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிடும். வரைக்கும் நம்ம பார்த்த வார்த்தைக்கு பேர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஜங்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஜங்ஷனில் என்ன நடக்கும்? ஜங்ஷனில் 2 ட்ரெயின் வந்து மீட் பண்ணுற ஒரு இடத்துக்கு பேர் தான் ஜங்ஷன். அதே மாதிரி 2 வாக்கியங்கள் ஒன்றா சந்திக்கிற இடத்துக்கு பேர் தான் கன்ஜங்ஷன். மாதிரி 2 ட்ரெயினை ஒரே மாதிரி ட்ரெயினாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் ஜங்ஷனில் நடக்கும். 2 ட்ரெயினோட பெட்டிகளை ஒரே ட்ரெயினோட பெட்டிகளை கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 சென்டென்ஸை ஒரே மாதிரியான சென்டென்ஸாக மாற்றுறதுக்கான வேலைகள் கன்ஜங்ஷனில் நடக்கும். 2 ட்ரெயினையும் ஒரே ட்ரெயினாக மாற்றுறதுக்கு கனெக்டிங் ஒர்க்கர்ஸ் சில
வேலையாள்கள்லாம் வச்சு தானே அந்த 2 ட்ரெயினையும் ஒரே ட்ரெயினாக மாற்றுவாங்க. அதே மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த கனெக்டிங் வேர்ட்ஸை வச்சு 2 வாக்கியங்களையும் ஒரே வாக்கியங்களாக மாற்ற முடியும். இதில் நம்ம பார்த்த அந்த 7 வார்த்தைகளை வச்சு 2 வாக்கியங்களை ஒரே மாதிரியான வாக்கியங்களை மாற்றிருக்கோம். எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த மாதிரியான வாக்கியங்களை மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கேட்டால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சொல்லணுமே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.